பண்ணிடாதீங்க. மாப்ள, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? எம்கே கையடா அவர் மேல இருந்து. நீ வாய் மூடு. டேய் தம்பி, கையெடு, அவன் மேல இருந்து கையெடு. என்ன ப்ரோ இதெல்லாம்? என்ன எதுன்னு நிதானமா கேளு. இது என்ன கை வைக்கிற பழக்கம்? எம்கே, என் புருஷன் மேல இருந்து இப்ப கையை எடுக்க போறியா இல்லையா? ஹே மென்டல், நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு தெரியுதா உனக்கு? தெரியுது, கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அறிவுன்னு உனக்கு ஒண்ணு இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவியா? ஏன்? என்ன ஏன்? உன்கிட்ட எவ்வளவு சொல்லிட்டு வந்தேன் உன் வீட்டுல வச்சு. நானும் உங்ககிட்ட பதில் சொல்லத்தானே செஞ்சேன். புகழு, என்னப்பா இதெல்லாம்? அப்பா, இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பிடிச்சிருக்குன்னா நீ எங்க கிட்ட சொல்லியிருக்கணும். அதான் நீயா போய் கல்யாணம் பண்ணிட்டு வர்றது? கேளுங்க அங்கிள், கேளுங்க. வீட்டுல கல்யாண வயசுல 2 தங்கச்சிகளை வச்சுக்கிட்டு இப்படி நீ 2வது ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கே, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருக்கிறவங்க பண்ற வேலையை வாட்டி பண்ணிருக்க? ஏமா, இவனுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கும் அறிவு இல்ல. அறிவு இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கோம். என்ன பெரிய அறிவு? வீட்டுல கல்யாண வயசுல 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். தெரிஞ்ச இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கெல்லாம் எவ்வளவு துணிச்சல்? நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் ஒரு வேலையை பண்ணுவாளா? அப்பா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்னதான் நான் பார்த்து பேச சொல்ற? ஏற்கனவே நீ பண்றது எதுவும் ஒன்னும் சரியில்லாம தான் இருந்தது. இப்ப பாரு, எல்லாத்துக்கும் மேல என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன்னு. உன் தங்கச்சிக்கும் எம்கேக்கும் இந்த வாரம் நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு நாங்க பேசி முடிச்சிருக்கோம். நீ என்னடானா இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? இல்லப்பா. ஏங்க நீங்க இருங்க. மாமா, உங்களை நான் மாமான்னு கூப்பிடலாமா? அது ஒண்ணுதான் குறைச்சல். சரி, கூப்பிடல. என்னங்க, உங்க தங்கச்சிக்கு இந்த வாரம் நிச்சயதார்த்தம்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? பேசி முடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல, என்கிட்ட சொல்லல. அப்ப நாங்க உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணதுல என்ன தப்பு? இந்த வாரம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கிடலான்னு நானும் என் தங்கச்சியும் சும்மா பேசிதாம வச்சிருக்கோம். அதுவும் வீட்டளவுல தான், யாரையும் கூப்பிட்டு பேசல. நாங்களும் வீட்டளவுல தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம், இன்னும் ரெஜிஸ்டர்லாம் பண்ணல. இப்படி வார்த்தைக்கு வார்த்தை எதுக்கு பேசிட்டு இருக்க? இல்ல, நீங்க கேக்குறதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். புகழு, என்னப்பா இதெல்லாம்? வேற என்னமா பண்ண சொல்றீங்க? என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு எங்க வீட்டுல யாருக்கும் ஒரு பிள்ளை பிடிக்கவும் இல்ல. எத்தனை நாளைக்குமா நான் யாருக்கிட்டையாவது பிள்ளைய விட்டுட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்க முடியும்? அந்த பிள்ளை சாப்பிட்டாளா, குளிச்சாளா, தலை சீவனாலான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பிசினஸ் இறங்கிட்டேன்னா ஏதோ இப்போ 1 மாசம் ஊட்டியில உங்க வீட்டுல இருந்ததுனால பிள்ளைய என் கையிலேயே வச்சிருந்ததுனால அந்த பிள்ளைக்கு எல்லாம் நான் பண்ணி விட்டேன். இல்லாட்டி என் பிள்ளை சோறு விட்ட, தலைசி விட, குளிப்பாட்டி விட கூட ஆள் இல்லாம அனாத மாதிரி தானே இருந்தா இத்தனை நாளா. அப்ப யாரும் வந்து என்கிட்ட சண்டை போடலையே. ஏமா அப்பெல்லாம் சண்டை போடல? இதோ இப்ப எம்கே வந்து என் கழுத்தை பிடிக்கிறான். அவனுக்கு உரிமை இருக்கு கழுத்தை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா அவன் வினிதா கிட்ட பல தடவை சொல்லியிருக்கான், உங்க அண்ணன் பிள்ளைய கொஞ்சம் கேர் எடுத்து பாருன்னு. அப்படியே இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் என் பிள்ளைய யாரும் பாத்துக்கணுங்கிற அவசியத்துலதான் என் பிள்ளை இருக்கா. அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல சப்பக்கட்டு கட்டு. நான் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலப்பா. எனக்கு என் பிள்ளை முக்கியம். என் பிள்ளைக்காக நான் இந்த வேலையை பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு நீ ஒன்ன மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும் மேன். என் ஃப்ரெண்டு தான் கிடைச்சால உனக்கு. எம்கே இரு, நான் தான் சொன்னேன்ல நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு. இப்ப காலையில நீ வந்து வீட்ல பிரச்சனை பண்ணியிருக்காட்டி நாங்க இப்படி அவசர அவசரமா கல்யாணமே பண்ணி இருந்திருக்க மாட்டோம். ஓ, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழி அப்படியே என் பக்கம் திருப்புவ. நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, எங்களுக்குள்ள கல்யாணம் நடந்தாச்சு. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். நாங்க முறை தவறி ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அவர் பெத்த பிள்ளை சாட்சியா, எங்க அப்பா சாட்சியா, எங்க வீட்டுல இருக்கிற எல்லா சாமி படத்து முன்னாடியும் நின்றுதான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஏம்மா சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் சரின்னு ஏத்துக்கிடுறோம்மா. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, சரி. ஆனா பெரியவங்க பார்த்து ஒரு நல்ல நேரம் பார்த்து பண்ண வேண்டாமாம்மா? ஏற்கனவே பெரியவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல நேரம் பார்த்து தானே இவருக்கு முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அந்த பொண்ணு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. இவர் நல்லாவா இருக்காரு, சந்தோஷமாவா இருக்காரு? இப்படி வார்த்தைக்கு வார்த்தை வாதம் பண்ணா எப்படிமா? எல்லாரும் நான் வார்த்தைக்கு வார்த்தை வாதம் பண்றேன்னே நினைக்கிறீங்க. நீங்க கேட்கறதுக்கு தான் நான் பதில் சொல்றேங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடந்தது சம்பந்தமா எங்களுக்கு யாரையும் சமாதானப்படுத்தணும், யாரையும் கன்வின்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எங்க வீட்டை பொறுத்த அளவுக்கு நான் எங்க அப்பாவோட விருப்பத்தை கேட்டு அவர் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வேந்தன் சைடுல அவரை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவர் சம்பந்தமா முடிவெடுக்க வேண்டியது இந்த பிள்ளை. நான் இந்த பிள்ளை கிட்ட கேட்டு இந்த பிள்ளை சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். மற்றபடி உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும்னு தோணுச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். நல்லா இருக்கு, பச்சை பிள்ளை கிட்ட சம்மதம் கேட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது. அப்ப நாங்கெல்லாம் என்ன, அவனை பெத்தவே நான் என்ன செத்தா போயிட்டேன்? இருக்கீங்கல்ல சார், அப்படின்னா அவருக்கு எப்பவோ நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாமே. பிள்ளைய பாத்துக்கிற ஆள் இல்லாம தவிச்சப்போ எங்க போயிட்டீங்க? அப்பவும் இருந்தீங்க தானே. அட்லீஸ்ட் இந்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கராவது வீட்டோட வச்சிருந்திருக்கலாமே. அதை கூடவா பண்ண முடியாம போச்சு உங்களாலையும் உங்க பொண்ணுங்களாலையும்? இதெல்லாம் ரொம்ப தப்புமா, பெரியவங்க கிட்ட இப்படி பேசுறது. நான் நியாயத்தை தானே பேசுறேன். நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் சொல்றேனே, நான் கேக்குறதுக்கு யாராவது ஒருத்தராவது பதில் சொல்றீங்களா? இங்க பாருங்க, எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க. நான் வேந்தனை விரும்புறேன்.
அவரையும் அவர் பிள்ளையையும் தனியா விடுறதுக்கு அனாதையா விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது என்னோட முழு சம்மதத்தோட நடந்திருக்கு. அவருக்கும் முழு சம்மதம். இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அவரும் எத்தனை நாளைக்கு தான் தனியாவே இருந்து கஷ்டப்படுவாரு. அவரையும் அவர் பிள்ளையையும் எங்க பிள்ளையையும் பாத்துக்கிறதுக்கு நான் அவர் கூட இருக்கணும். அதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு நான் வாழ வர்றேன். இல்லாட்டி என் புருஷனையும் என் பிள்ளையையும் கூட்டிக்கிட்டு நான் தனியா போயிடுறேன். என்ன சொல்றீங்க? முடிவு உங்க கையில. அப்பா, என்னம்மா? அண்ணன் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான்லப்பா, ஏன்பா சண்டை போடுறீங்க? அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி ஏத்துக்கங்கப்பா. அண்ணா, நீயும் வீட்ல எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. எல்லாருமா சேர்ந்து முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருப்போம்ல. என்னத்தான் நான் சொல்றது சரிதானே? சரிதான். என் பிள்ளை ரூபா பேச்ச கேட்டு சரின்னு சொல்றான். இப்போ ஒன்னும் கெட்டு போகல. அவங்க 2 பேரும் தாலி மட்டும் தான் கட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. அந்த வேலையை நாத்தனாரா பொறுப்பா நீ இருந்து சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டு. இந்த வேலையை அவங்களோட மேரேஜை பொறுப்பா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பண்றியா? சரிங்க அத்தான், பண்றேன். குட். உன் அண்ணனுக்கும் அன்னைக்கும் என்னைக்கு வசதிப்படும்னு கேட்டு அன்னைக்கு கூட்டிட்டு போய் பண்ணி விட்டுரு. சரிங்க அத்தான். வேண்டா, ஆபரேஷன்ல முடிஞ்சது ஒரு நாள் போயிட்டு வந்துருங்கடா 2 பேரும். உன் தங்கச்சியே எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. சரி மாப்ள. ரெஜிஸ்டர் பண்ணதும் சர்டிபிகேட்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. சரி மாப்ள. பாப்பா குட்டி, அழாதடா தங்கம். ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல. அழக்கூடாதுடி செல்லம். குட்டி அழாதடா, இங்க வா, அத்தைட்ட வா. சரிடா தங்கம், அம்மாட்ட தானே இருக்கீங்க, அப்ப அழாம சமத்தா இருங்க. தம்பி, நீ பண்ண வேலையால தான் பாப்பா பயந்துட்டா. சமாதானப்படுத்து. என்னடா, நீ வேந்தன் கழுத்துல கைய வச்சதுனாலதான் பாப்பா பயந்துட்டா. இதே குட்டி, சாரிடா. அப்பா தான் தப்பு பண்ணிட்டேன். சாரிடா குட்டி. இனிமேல் அப்பாவை அடிக்க மாட்டேன், சரியா? இங்க பாரு மச்சான், சிரிச்சு தொலை. சிரிடா, இல்லாட்டி அரைஞ்சு பல்லு கல்லட்டிடுறேன். மாப்ள, போனது போகட்டும். ஏதோ இவ உன்னை லவ் பண்றேன்னு சொல்றா, அதனால உன்னை சும்மா விடுறேன். சரி, ஆனா இவ என்னைக்காவது அழுதாலோ இல்ல கஷ்டப்பட்டாலோ, உன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு வந்த மாதிரி ஒரு நிலைமை இவளுக்கு வந்துச்சோ, அன்னைக்கே உனக்கு கடைசி நாள்ல நீ முடிவு பண்ணிக்கோ. உசுரோட உன்னை சமாதி கட்டிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். புரிஞ்சதா? புரிஞ்சது. சிரிச்சுக்கிட்டே சொல்லுடா. புரிஞ்சது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னைக்காவது ஒரு நாள் இவ அழுதான்னு நான் பார்த்தேன், அன்னைக்கு நீ முடிஞ்சேன்னு வச்சுக்கோ. அதை மனசுல வச்சுக்கிட்டு இவ கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணு. சரி மாப்ள, என் செல்லம். அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். ஓகே வாடி செல்லம்? ஓகே மாப்ள. பார்த்து இருந்துக்கோ என்ன? சரி மாப்ள, சரி. ஒரு நிமிஷம், இந்த வரேன். சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றீங்க. நல்லபடியா சந்தோஷமா வாழுங்க என்ன? சரிங்கம்மா. என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். இந்தா, புகழ் வேந்தன் புகழ் அரசி, உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கும் என்னோட சின்ன கிஃப்ட் இது. என்ன மாப்ள இது? செக் லீஃப்டா. எதுக்கு? அதான் சொன்னனே, உங்களோட கல்யாணத்துக்கு என்னோட கிஃப்ட்னு. 5 lakhsக்கு சைன் பண்ணியிருக்கேன். வேண்டாம் மாப்ள. என்கிட்ட கொடு எம்கே, நான் வாங்கிக்கிறேன். இந்த புடி. தேங்க்யூ. இட்ஸ் மை பிளஷர். இப்படியே இருந்தேன்னா நல்லா இருக்கும். ஆனா நீ என்னைக்காவது கண்ணை கசக்கிட்டு வந்து நில்லு, அதுக்கப்புறம் இருக்கு இவனுக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, பயப்படாத. நடக்காம இருந்தா சரிதான். சரி, அப்புறம் என்ன, மற்ற சடங்குகளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவோமா? வினி, ரூபா, 2 பேரும் போய் பாலும் பழமும் கரைச்சி எடுத்துட்டு வாங்க. அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லைம்மா. ஏம்மா? எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ நாங்களும் உடனே அங்கே கிளம்பணும். எதுக்கு? அது வேற ஒன்றும் இல்லைம்மா. இவங்க அப்பாவுக்கு நான் கிட்னி கொடுக்க போறேன். நாளைக்கு எனக்கும் அவருக்கும் தான் ஆபரேஷன். என்னப்பா இது? காலு தங்கச்சி, காலு, நல்லா காலு. கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே ஆபரேஷனா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஆபரேஷனுக்காக தான் கல்யாணமே. என்னையா சொல்ற? எம்கே? அதானே? ஆமா, அப்படித்தான். ஆனா என் பிள்ளைய வச்சுக்கிட்டு அதெல்லாம் பேசாத. ஓகே ஓகே, நான் ஒன்றும் பேசல. இனி நீ ஆச்சு இவனாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் மேரிட் லைஃப். ஏமா, அப்படின்னா உங்க அப்பாவுக்கு என் பிள்ளை கிட்னி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவனை கல்யாணம் பண்ணியிருக்க? இல்ல, நாங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எங்க அப்பாவுக்கு இவர் கிட்னி கொடுக்கறாரு. எல்லாம் ஒண்ணு தானே? வித்தியாசம் இருக்கு, ஆனா நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். என்னன்னு போங்க. தங்கச்சி பாத்தியா? என்ன, நீங்களும் கொஞ்சம் நிதானமா இருங்கண்ணே. என்னமோ போமா, எனக்கெல்லாம் இதெல்லாம் ஒண்ணும் சரியா படல. என்ன?
போங்கம்மா போங்க, போய் உங்க அண்ணனை சமாதானப்படுத்துங்க. கோவமா போறாருலம்மா, அதான் சொல்றேன். மாப்பிள வாழ்த்துக்கள்டா. ஆனா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல பத்தியா? மாப்பிள நான் உனக்கு ஃபோன் பண்ணேன்டா, பிஸி பிஸினே வந்தது. இவனும் தாலி கட்டுன்னு அவசரப்படுத்தினா, அதான். பரவாயில்ல பரவாயில்ல, ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாரி சார், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். பரவாயில்லம்மா, நான் இதைத்தானே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். ஆனா புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வந்தீங்க பாத்தீங்களா, போதும், எனக்கு இது ஒண்ணு போதும். குட்டி, அவங்க யாருடா? ஆமாடா, குட்டிக்கு அம்மா வந்துட்டாங்களா? அப்படின்னா இதே குட்டிக்கு இனிமேல் ஜாலி தான். மாப்பிள நீ என்னடா, எதுக்கடா உம்மன் இருக்க? மாப்பிள உன் தம்பிய பத்தியா, பாஞ்சுக்கிட்டு வந்து என் சட்டையை பிடிச்சு கழுத்தை பிடிச்சு கேக்குறான். சரி சரி விடு, அதான் கொஞ்சிட்டான்ல. கொஞ்சிக்கிட்டே கொன்று வேண்டு போறான். சேச்சே, அதெல்லாம் கொல்ல மாட்டான். இதுக்காகவா வருத்தப்பட்டுக்கிட்டு உம்மன் இருக்க? இல்ல பின்ன. இங்க பாரு, இந்த புகழரசி உன் தம்பியோட ஃப்ரெண்டு. அதனால நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உன் தம்பிக்கு கோவம் வந்து என் சட்டையை பிடிச்சு காட்டிட்டான். நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அப்படின்னா நீயும் இவங்க கிட்ட ஒரு மிரட்டு வை. என்னன்னு? உன் தம்பி என்ன சொல்லி மிரட்டினான்? இவங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலோ, கஷ்டப்பட்டாலோ, இல்ல என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு வந்த நிலைமை இவங்களுக்கு வந்தாலோ என்னை உசுரோட கொண்டு புதைச்சிருவேன்னு சொன்னான். நீயும் அதே மாதிரியே சொல்லி இவங்களை மிரட்டி வை. அடே இங்க பாரு, நான் உன் ஃப்ரெண்டு தானே. உன் தம்பி மட்டும் அவன் ஃப்ரெண்டுக்காக என்னை மிரட்டிட்டு போறான், நீயும் உன் ஃப்ரெண்டுக்காக இவங்களை மிரட்டு. போடா டேய் போடா. இங்க பாரு, நீ என் ஃப்ரெண்டுங்கிறது உண்மைன்னா ஒழுங்கா இவங்களை மிரட்டு. யாரா இவன்? உன் ஃப்ரெண்டு தான், மிரட்டு. இங்க பாருங்க அரசி, சொல்லுங்க சார். என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேம்மா. சரிங்க சார். அப்பப்போ ஐ டிராப்ஸ் போட்டு கொஞ்சம் நல்லா பத்திரமா பாத்துக்கங்க. சரிங்க சார். இதுக்கு நீ பேசாமலே இருந்திருக்கலாம். அப்படித்தான் இருந்தேன், சும்மா விடுறியா நீ? போ. சரி, அப்பா எப்படிமா இருக்காரு? கல்யாணம் முடிச்ச கையோட அப்படியே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கோம் சார். சுகர் பிரஷர் எல்லாம் செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்நேரம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேம்மா, டாக்டர் ஃபோன் பண்ணாரு. ஏர்லி மார்னிங் 6 o'clock ஆபரேஷன் சொல்லியிருக்காரு. சரிங்க சார். அப்போ இப்போவே ஹாஸ்பிட்டல் போனாதான் சரியா இருக்கும். போலாமா? போலாம் சார். வேந்தா போலாமாடா? போலாம். கொஞ்சம் பயமா இருக்குமாப்ல. ஏன்பா? நான் இருக்கேன்ப்பா, பயப்படாத. ரொம்ப வலிக்குமோன்னு நினைக்கிறியோ? இல்ல அதெல்லாம் இல்ல, நான் ஆபரேஷன் பண்ணிட்டா எப்படியும் பெட்டை விட்டு எந்திக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகுமா? ஆகும். பாப்பாவை இதுக்கு தானே பயப்படுற? அங்க பாரு, பாப்பாவை பாரு. குட்டி எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கா பாரு. நான் பாத்துக்கிறேங்க, பயப்படாதீங்க. நேரத்துக்கு பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்து பால் ஜூஸ் எல்லாம் கொடுத்து நான் பத்திரமா பாத்துக்கிறேன். பாத்துக்கிடுவீங்கல்ல? கண்டிப்பா பாத்துக்கிடுவேன், என்னைய நம்புங்க. சரி மாப்பிள, நான் இருக்கேன்ப்பா, கூடவே இருக்கேன். நீ ஒன்றும் பயப்படாத, என்ன உன் பக்கத்திலே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். சரி சரி, ஹாஸ்பிட்டல் கிளம்பலாமா? கார்லயா வந்த? ஆமாப்பா. சரி, நீங்க முன்னாடி போய் கார்ல உட்காருங்க, நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். எதுக்கு? அரசி பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்லே தங்கி இருக்க முடியாது இல்லடா, அதனால நான் ஹாஸ்பிட்டல்ல தங்கிக்கிறேன். அரசி வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிடட்டும். அப்படின்னா உனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் மாப்பிள. ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாத. நான் உங்க 2 பேர் பக்கத்துலயுமே தான் இருப்பேன், பயப்படவே பயப்படாத, சரியா? சரி, நீங்க போய் காரை ஸ்டார்ட் பண்ணி உட்காருங்க, நான் பேக் எடுத்துட்டு அம்மா கிட்டையும் தம்பிக்கிட்டையும் சொல்லிட்டு வரேன். சரிப்பா, போலாமா? போலாம். அரசி, இன்னைக்கு நைட்டு நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, என்னம்மா? காலையில சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க. அப்படியா சார்? ஹாஸ்பிட்டல்லே இருக்கலாம்னு பார்த்தேன். இல்லம்மா, அதெல்லாம் சரியா வராது. நைட் டைம் மட்டும் நீங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. சரிங்க சார். சரி, முன்னாடி போங்க, வரேன். என்னங்க வாங்க. என்னங்க போங்கங்க. மாப்பிள்ள, அவ என்ன எப்படி அதிகாரம் பண்ற தெரியுமா? பொண்டாட்டின்னு அப்படித்தாண்டா இருப்பாங்க. ஆனா எம்கே சொன்ன மாதிரி இவளால நான் கண் கலங்கினேன்னு வச்சுக்கோ, நீ வந்து என்னன்னு கேட்கலன்னு வை. யாரா இவன்? போய் காரை ஸ்டார்ட் பண்ணு. சரி பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கை உன் பொறுப்பு தான். சரி சரி, பாத்துக்கிறேன், போ. வேந்தா ஏங்க அவ்வளவு கோவமா இருக்க? அப்புறம் இவன் என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கான் பாத்தியா? அதானுக்கா, நம்ம எதிர்பார்க்காம நடந்து போச்சு. அப்படின்னா வினி, நீ சொன்னதை விட அந்த புகழரசி ரொம்ப புத்திசாலி. நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை பத்தி யோசிக்கிறதுக்குள்ள நம்மளை யோசிக்க விடாம ஒரு அடி அடிச்சிட்டா பாத்தியா? அதானுக்கா, இனிமேல் அவளை வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படிக்கா சமாளிக்க போறோம்? ஆமா, இல்லைன்னா தனியா போறேன்ல சொல்றா. தனியா போயிட்டான்னா சொத்தை முழுக்க அவ பேர்ல எழுதி வாங்கினாலும் வாங்கிடுவா. அதானக்கா, என்ன செய்ய போறோம்னே தெரியல. இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பான்னு நானும் இவனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
இதுல இந்த கேஎஸ் வேற. இவங்களோட கல்யாணத்தை நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா, நாத்தனாரா முன்னாடி நின்று. நான் தான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே சொன்னேன்லக்கா, கேஎஸ் பக்கத்துல இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி எல்லாம் வார்த்தையை விடுற, பாரு உன் வார்த்தையை வச்சு உன்னையவே அடிச்சிட்டாரு. நான் சரி அவங்க கல்யாணத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அப்பாவை சமாதானப்படுத்துற மாதிரி நடிச்சா கேஎஸ்க்கு கொஞ்சம் என் மேல நல்ல அபிப்பிராயம் வரும்னு நினைச்சேன். ஆமா, நீ நினைக்க வேண்டியதுதான், அவர்லாம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்குற ஆளா? இந்த மாதிரி எல்லாம் பேசினா எம்கே கிட்டேயே வேலைக்கு ஆகாது. அது தெரிஞ்சுதான் நானே வாயை திறக்காம கம்மிட்டு இருந்தேன். அப்படியும் பாத்தியா அந்த குட்டி பிசாசு ஒன்று நோஸ் கட் பண்ணிருச்சு. ஆமாக்கா. அப்படின்னா அவ சொன்ன மாதிரி ஒரு வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க போல. அதான் எனக்கும் தெரியல, நமக்கு தெரியாம அது எப்படி? நமக்குத்தான் தெரியல வினி, ஆனா கேஎஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவங்க 2 பேரும் ஜோடியா வந்து நின்னதும் கேஎஸ் முகத்துல எப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சாருன்னு பாத்தியா? நான் கவனிக்கலக்கா. நீ என்னத்த கவனிச்ச? நான் அவர் பக்கத்துல தானே நின்னேன், பார்த்தேன். ஆமாக்கா, அண்ணன் அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, அப்புறம் தெரியாம எப்படி இருக்கும்? இவனும் அவருக்கு தெரியாம ஒரு வேலையும் பண்ண மாட்டானே, அப்புறம் இதை மட்டும் எப்படி சொல்லாம இருந்திருப்பான்? அப்படின்னு நீ அவனை கேஎஸ் கூட ஊட்டிக்கு அனுப்பாம இருந்திருக்கணும். நான் என்னக்கா செய்ய முடியும்? அன்னைக்கு இங்கே எம்கே வீட்டில் வச்சு தான் கேஎஸ் அவனை ஊட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு அப்பா கிட்ட சொன்னாரு. அப்போ நான் எதுவும் மறுத்து பேசி ஏதாவது தடுத்தேன்னு வை, அப்புறம் எம்கே கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? சே, இந்த 2 பேரையும் சமாளிக்கிறது பெரிய வேலையாக தான் இருக்கு. இங்கிட்டு பார்க்கவா அங்கிட்டு பார்க்கவான்னு தெரியல. சரிக்கா, இப்போ ஆப்ரேஷன் சொல்லிட்டு இருக்கான். என்னமோ பண்ணி தொலையட்டும். அவன் ஒரு கிட்னியை கொடுத்துட்டு ஒரு கிட்னியோட இருந்தா என்ன, இல்லை கிட்னியே இல்லாமல் இருந்தா தான் நமக்கு என்ன? இல்லைக்கா, இந்த ஆப்ரேஷன் விஷயத்தில் ஏதாவது குளறுபடி பண்ண முடியுமா நம்மளால? அப்படி ஏதாவது ட்ரை பண்ணுவோமா? ஆமாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவங்க 2 பேர் கூட போகிறது யாருன்னு பார்த்தியா? ஆமாக்கா, கேஎஸ்ஏ பேக் தூக்கிட்டு போகிறாரு. அன்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்ற வரைக்கும் இவரும் ஹாஸ்பிட்டல்லே தங்க போகிறாராம். அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் போனார். சுத்தம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது இந்த விஷயத்தில். வேற ஏதாவது தான் ட்ரை பண்ணணும். வினி, எம்கே வர்றான். வினி, அன்னை கல்யாண விஷயத்தில் அப்பா ரொம்ப கோவமாக இருக்காரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அப்பாவை சமாதானப்படுத்தணும். என்ன சொல்கிற? கண்டிப்பாக்கா, இந்த விஷயத்தில் நம்ம தான் அண்ணனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அப்பா கிட்ட நம்ம 2 பேரும் பேசுவோம். என்ன எம்கே? எம்கே வினி, என்ன எம்கே? இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அண்ணன் இப்படி பண்ணிட்டான்ல, அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு. அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு பேசிட்டு இருக்கோம். சரி, உன் அண்ணனுக்கு நாளைக்கு காலையில ஆபரேஷனா? மாமா அத்தை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன். சரி, உன் அண்ணனுக்கு துணையா ஹாஸ்பிட்டல் போயிருக்கியா? எம்கே, எனக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் எல்லாம் செட் ஆகாது, உனக்கு தெரியும்ல. சரி, அப்படின்னா புகழ் அங்க இருக்கட்டும். பாப்பாவை நீ பாத்துக்கிறியா? அவ தான் என்கிட்ட வரமாட்டேங்கிறாளே, அம்மா கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லிட்டாளே. அண்ணா, நீ இப்படி எல்லாம் பேசி பேசி எஸ்கேப் ஆயிட்டே இரு. என்ன கொஞ்சமாவது ஃபேமிலி விஷயத்துல ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருவி. நீயும் உங்க அப்பாவும் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் அண்ணன் என்ன பேச்சு பேசினான்னு பாத்தியா? எம்கே, நான் அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை நல்ல கேர் எடுத்து பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் எல்லாம் எனக்கு ஒத்து வராது எம்கே. உடனே கோச்சுக்குவான். பாருக்கா, இப்படி இருக்கிறவனை வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்யறது? என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறானான்னு பாத்தியா? அவன் தேவையில்லாம யாருக்கிட்டையும் பேச மாட்டான்க்கா, நீ ஒன்றும் நினைச்சுக்காத. அதுக்காக உன் அக்கா தானே நானு. விடுக்கா. சரி, அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆமா, இவனாவது இவங்க அண்ணன் கிட்ட சண்டை போடுறதாவது இல்ல. ரொம்ப கோவமா உங்ககிட்ட பேசுனானே, சண்டை போடுவான்னு நினைச்சேன். நம்ம தான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ இவன் சொல்றான்ல ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்கலாம்ல. ஆமா, வேற வேலை இல்ல. அவன் யாருக்கோ கிட்னி கொடுத்தா நான் போய் எதுக்கு அவனை பாத்துக்கிடணும்? இதுல பிள்ளைய வேற பாத்துக்கிடணுமா? நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா எம்கே உன் கைக்குள்ளேயே இருக்க மாட்டான். பாரு, உடனே மூஞ்சியை திருப்பிட்டு போறான் பாரு. அப்படித்தான் இருப்பான். நாளைக்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு புது டிசைன் போட்டு கொடுத்தேன்னு வை, உடனே கவுந்துருவான். அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு தான் நீ ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க இவனை. அப்புறம் சரி வா, உள்ள போய் அப்பாவும் அத்தையும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாப்போம். அப்பா, எல்லா டெஸ்டும் எடுத்துட்டாங்களாப்பா? எடுத்துட்டாங்கடா. ஏதாவது பெயின் இருக்காப்பா? இல்லடா, இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லிருங்கப்பா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நான் மெல்ல எந்திரிச்சு உட்காரட்டா? இல்ல இல்ல, வேண்டாம், படுத்துருங்க. அது வந்துடா குட்டி. குட்டி பிள்ளை, தாத்தா சரியா சாப்பிடாம அவருக்கு சத்தெல்லாம் ரொம்ப கம்மியா போச்சுடா. ஆமா, அம்மா கொடுக்குற சாப்பாட்டெல்லாம் அவர் சரியாவே சாப்பிடாம வச்சுட்டாராம். அதான் சத்தூசி போடுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு வாரம் போல இருந்து தாத்தா உடம்ப தேத்திட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஆமாடா தங்கம், சாப்பிடாமலே இருந்துட்டேன் தாத்தா. நீ சமத்து பிள்ளையா இருந்திருக்க, தாத்தா கொஞ்சம் ஆய் பிள்ளையா இருந்துட்டேன் போல. பாரு, இப்ப இங்க வந்து படுத்துட்டேன். இனிமேலு தாத்தாவும் உன்ன மாதிரியே சமத்து பிள்ளையா இருக்கேன். சரிடா தங்கம், சரி. பிள்ளை உங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா போலமா? ஆமாப்பா. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்கு போனீங்களே, அவங்க அப்பா தங்கச்சிமார்கள் என்ன சொன்னாங்கம்மா? ஒன்னும் சொல்லலப்பா. அது எப்படிமா ஒன்னும் சொல்லாம இருப்பாங்க?
இல்லப்பா கொஞ்சம் கோவப்பட்டாங்க ஆனா பெருசா ஒன்றும் திட்டல. பிள்ளைங்க யாரும் இப்ப பெரியவங்கள மதிக்கிறது இல்ல அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசிட்டு விட்டுட்டாங்கப்பா. சரிம்மா சரி. அப்பா நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் இங்கே தான் இருப்பேன். ஏதாவது உடம்புக்கு சேட்டை பண்ணுச்சுன்னா உடனே சொல்லிருங்க என்னப்பா. ஒன்றும் சேட்டை பண்ணலடா, எல்லாமே நார்மலா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆபரேஷன் பண்ணும்போது தைரியமா இருக்கணும், மனசை பதட்டப்படாம வச்சுக்கிடணும்னு சொல்லியிருக்காரு. அதை தம்பா நானும் சொல்ல வர்றேன், தைரியமா இருங்க என்ன, எல்லாம் சரியா போகும். சரிடா சரிடா கண்ணு. மாப்பிள்ள, ஆ உங்களுக்கு இன்னும் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்ல? வரும்போது டாக்டரை பார்த்துட்டு தான் வந்தோம். அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. நான் தான் உங்களை பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். இங்கே அடுத்த ரூம் தான் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களாம். டாக்டர் கிட்ட கேட்டேன்னு சொன்னாரு. சரி, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. சச்சா, எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்லை, நீங்க பண்ண போறது பெரிய உதவி தானே. இல்லை, உங்க பொண்ணு பண்ற விஷயத்துக்கு முன்னாடி நான் பண்றதெல்லாம் ரொம்ப கம்மி தான். எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு இருங்க என்ன மாப்பிள்ள. சரிங்க மாமா. கல்யாணம் ஆன கையோட இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆக வேண்டியதா இருக்கேன்னு தான் எனக்கு ஒரே கவலை. அது என்ன, ஒரு வாரத்துக்கு தானே, அப்புறம் வீட்டுக்கு தானே போறோம். அதுக்கப்புறமும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கணும் பாப்பாவுக்காண்டின்னு. சரி சரிங்கப்பா, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். சரிங்க தம்பி, சரி நான் தான் தெரியாம பாப்பா இருக்கும்போது. சரி சரி வேண்டாம் வா. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பக்கத்து ரூம்ல இருக்கேன். ஆட்டும் மாப்பிள்ள, நான் அங்க இருக்கேன். இந்த வரேன் மாப்பிள்ள போலாம். அப்பா ரெஸ்ட் எடுங்கப்பா. சரிங்க தம்பி, சரி வா. அமடி, இந்த பிள்ளைய பத்திரமா பாத்துக்க என்னம்மா. சரிங்கப்பா. வேந்தன் சார், ஒரு தடவை பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். மனசை கொஞ்சம் தைரியமா பதட்டப்படாம வச்சுக்கோங்க என்ன. ஓகே சார். முழு மனசோட தானே இந்த ஆபரேஷனுக்கு ஹெல்ப் பண்றீங்க? ஆமா சார், கண்டிப்பா. சரி, எனக்கு தெரியும், இருந்தாலும் கடைசி நேரத்தில் கேட்கணுங்கிறதுனால கேட்டேன். கன்ஃபார்ம் சார். கே சார், நீங்க இவர் கூட இருக்க போறீங்களோ? ஆமா சார், நான் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்க போறேன். ஓகே சார், இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா வசதியும் இருக்கு, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ் சார். இது ஏன் சார் ஆபரேஷனை ஏர்லி மார்னிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? நான் ஃபிக்ஸ் பண்ணல சார், சாருக்கு ஆபரேஷன் பண்ண போற டாக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணாரு. அவருக்கு அடுத்தடுத்த ஆபரேஷன் இருந்துகிட்டே இருக்கு. இங்க இவங்க 2 பேருக்கும் ஆபரேஷன் பண்ண கையோட இவங்க 2 பேரோட ஹெல்த் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல பெங்களூர் போக வேண்டியதா இருக்கு. ஓ அப்படியா? ஆமா, அங்க ஒரு ஆபரேஷனுக்கு வர சொல்லி இருக்காங்களாம். அவரோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று அங்க இருக்கான், அதனால அங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணாரு, நான் ஒன்றும் பண்ணல. ஏன் சார், அதனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா? நோ இல்ல சார், சும்மா கேட்டேன் சார். அது மட்டும் இல்லாம ஆபரேஷனை நல்ல நேரத்துல தான் எப்பவும் அவர் பண்ணுவாரு. நாளைக்கு காலையில 6 to 7 நல்ல நேரம், அதான் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஓ, அது வேற பாப்பாங்களா? ஆமா சார், பார்க்கணும்ல மேஜர் ஆபரேஷன்ல. சரிங்க சார், ஓகே. ஆமா, அப்புறம் சாயங்காலம் ஒரு நல்ல நேரம் வரும் பாருங்க, அதுக்கு அங்க பெங்களூர்ல ஆபரேஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஓ அப்படியா? ஆமா சார், ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவர், அதான். சரி நல்லதுதான். ஆமா சார். அப்புறம் வேந்தன் சார், கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார். வெரி குட் டிசிஷன். நாளையில இருந்து கரெக்டா 1 வாரம் கழிச்சு பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே சார். மாப்பிள்ள, என்னப்பா? பாப்பாவை உள்ள கூட்டிட்டு வர சொல்லேன், நான் பார்க்கணும். இங்க பாரு, ஹாஸ்பிட்டல் பெட்ல நீ படுத்திருக்கிறத பார்த்தா பாப்பா பயந்துருவா. ஏற்கனவே தாத்தாவை பார்த்துட்டே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தா. இப்ப நீ படுத்திருக்கிறத பார்த்தா எப்படினாலும் தெரிஞ்சுதானே ஆகணும். 1 வாரம் போல இங்க தானே நான் இருக்கணும். அது பாத்துக்கலாம்ப்பா, இப்போதைக்கு வேண்டாமே. இவ்வளவு நேரம் பாப்பா கூட தானடா இருந்தேன். இல்ல, பார்க்கணும் போல இருக்கு. வேந்தன் சார், பயப்படாதீங்க. இல்ல சார், பிள்ளைய பார்க்கணும் போல இருக்கு. அடடா, அந்த சின்ன பிள்ளைக்கும் சின்ன பிள்ளையாவில் இருக்கீங்க நீங்க. என்ன சார், கூட்டிட்டு வந்து காமிக்கலாமா? டெஸ்ட் எல்லாம் முதல்ல எடுத்துக்கலாம் சார், அப்புறம் சும்மா இவர் பெட்ல உட்காந்துருக்கட்டும், அப்போது பார்க்கலாம். அப்படிதான் நானும் நினைச்சேன். மச்சான், ஏய் இந்த என் பிள்ளைங்க. பயப்படாதீங்க, வெளியே இருக்கா. சார் பயப்படாதீங்க, எங்க பாட்டி தான் வச்சிருக்காங்க. அன்னைக்கு சாப்பாடு ஊட்டினாங்கல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. அழாம இருக்காளா? அதெல்லாம் சமத்தா இருக்கா. பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் தனியா விட்டுட்டு வந்துட மாட்டேன் பிள்ளைய. இல்ல, கொஞ்சம் பயந்துட்டேன். ஏற்கனவே அவர் பிள்ளைய பார்க்கணும்னு இருந்தாரு. இப்போ நீங்க தனியா வந்து நிக்கவும் பயந்துட்டாருமா. தம்பி, நீ என்னடா இங்க? ப்ரோ, புகழ் பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இங்க எப்படி நைட்டு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணுவா? அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. ஆமா ப்ரோ, வீட்டுல புகழுக்கு துணையாதோ என் ஃப்ரெண்டு வெண்ணிலாவை இருக்க சொல்லியிருக்கேன். இப்போ இவங்க 2 பேரையும் கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அப்படியே நான் இங்க வந்து புகழோட அப்பா கூட துணைக்கி இருக்கேன். நீ உன் ஃப்ரெண்டுக்கு துணைக்கி இரு, நான் என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு துணைக்கி இருக்கேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணைக்கி இருந்துக்குவாங்க. இருப்பேன் இல்ல நீலா? இருக்கேன். தேங்க்ஸ் நீலா. புகழ், நீங்க 2 பேரும் இப்ப என் கூட வாங்க, நேரம் உன் வீட்டுக்கு போலாம். அங்க உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கோ, என் வீட்டுக்கு வந்துடு. எதுக்கு? சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்படுவேன். உனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லைல்ல. வெண்ணிலாவோட பாட்டி இருக்காங்க, அங்க அவுட் ஹவுஸ்ல வந்து சேர்ந்து இருங்க. பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு தேவையில்லாம கஷ்டப்படாத. பாட்டி கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பாத்துக்குவாங்க. சரி. அப்படி சொல் பேச்சு கேட்டு இப்போவாது ஒழுங்கா இரு.
மாப்பிள எம்கே தேங்க்ஸ்டா. உடனே பல்ல காட்டாத, உனக்காக ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டுக்காக.